நீ விதைத்துக் கொண்டே இரு. முளைப்பவை மரமாகும், மற்றவை உரமாகும். நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளும், செயல்களும் நாம் ஒரு மண்ணில் விதைக்கக்கூடிய விதை போன்றது. அந்த விதையானது, அந்த செயலானது ஒரு வெற்றியை பெறும் பொழுது, அது மரமாக மாறி நிற்கக்கூடியதுக்கு இணை. அதே சமயம் அந்த செயல் நமக்கு வெற்றியை கொடுக்காத பொழுது, அது தோல்வி அல்ல. வெற்றியை கொடுக்காத செயல் முளைக்காத விதை போல. முளைக்காத விதை அந்த எந்த மண்ணில் அது புதைக்கப்பட்டதோ, அந்த மண்ணில் அது மக்கி அந்த மண்ணுக்கு வளம் கொடுக்கக்கூடிய உரமாக மாறுகின்றது அல்லவா? அதேபோல் நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்பும் வெற்றி ஆக முடியலாம், அல்லது நமக்கு ஒரு பெருமதிப்புக்குரிய அல்லது அளவில்லா மதிப்பை கொடுக்கக்கூடிய அறிவாக, எக்ஸ்பீரியன்ஸாக மாறலாம். தோல்வியே இல்லாத வாழ்வே நாம் வாழ்வது. நம் வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்று கிடையாது. நாம் இப்போ நம்ம ஒரு 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 தேர்வுக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கலாம் நான். அப்போ அந்த தேர்வில் தோல்வி ஏற்பட்டால் என்ன ஆகும் என்ற அந்த பயம் தேவையில்லை. தேவை தோல்வி என்ற ஒன்று இல்லை. தோல்வி இனி இல்லை, தோற்பில்லை, சோர்வில்லை, துன்பமில்லைன்னு பாரதி பாடிய வரிகள் போல, உண்மையில் நம் வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்று கிடையாது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? தோல்வி பயமற்று நாம் விதைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த செயல்பாடை முன்னெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அது மாத்திரமே போதும். அந்த செயல் வெற்றியில் முடியலாம், அல்லது நம் நம் அறிவுக்கு உரமாக மாறலாம். ஆகவே தோல்வி என்ற ஒன்று நம் வாழ்வில் இல்லை என்பது ஒரு விதையை மண்ணில் விதைக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய செயல் நமக்கு விளக்கி கொடுக்கிறது இல்லையா? இதுக்கு பெரிய உதாரணமே இருக்கு. நம்மளுடைய இது போல நிறைய முறை பல நூறு விதைகளை உரமாக்கி இன்று எழும்பி பெரிய மரமாக நிற்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் பல, அமேசான் உட்பட இல்லையா? நீங்க அப்போ மாணவரோ அல்லது ஒரு என்டர்பிரனரோ, ஒரு வியாபாரியோ, தோல்வின்ற ஒண்ணு இல்லைன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. செயல்ல கவனம். நம் கவனம் விதைப்பதில் இருக்கட்டும். முளைத்து வந்தால் மரமாகட்டும் அல்லது உரமாகட்டும், எது நிகழ்ந்தாலும் நன்று. வெற்றி நமதே.